அகில இந்திய காங்கிரஸ் அறிவுறுத்தலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொள்கிற இந்த நிகழ்வில் வங்கதேச விடுதலையினுடைய 52வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் இந்த குறும்படத்தை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன்படி இன்றைக்கு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் மூலமாக 52 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அந்த போரை எப்படி நடத்தினார், எப்படி வெற்றி பெற்றார், உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பல தலைவர்களை சந்தித்து அவர்கள் ஆதரவை திரட்டி அதற்கு பிறகுதான் இந்த விடுதலையை அவரால் பெற முடிந்தது. அந்த விடுதலை போரின் போது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்ததையும் அதை எதிர்கொள்ள இந்திரா காந்தி அவர்கள் அன்றைக்கு சோவியத் யூனியனோட ஒரு ஒப்பந்தம் போட்டு, ஒரு நட்புறவு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் போட்டு அதற்கு பிறகுதான் இந்த போரை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எதிர்கொண்டார்கள். அன்றைக்கு 7வது கடற்படை நமது இராணுவத்தை அச்சுறுத்துகிற நிலையில் அதை எதிர்கொள்வதற்காக அன்னை இந்திரா காந்தி அவர்கள் ஒரு துணிச்சலான சில முடிவுகளை எடுத்துதான் இன்றைக்கு அந்த போரிலே அவர் வெற்றி பெற்றார். வங்கதேச அந்த விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த அவாமி லீக் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அந்த கிழக்கு பாகிஸ்தான் நடைபெற்ற தேர்தலிலே பெருவாரியான இடங்களில் அவர்தான் வெற்றி பெற்றார். அவர்தான் பாகிஸ்தானுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கே இராணுவ ஆட்சி யாகியா கான், புட்டோ போன்றவர்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் அவர்கள் இவர் பிரதமராவதை தடுக்க நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக ஒரு பாகிஸ்தான் என்கிற நாடு மத ரீதியாக ஒன்றாக இருந்தாலும் மொழி ரீதியாக அவர்கள் வேறுபட்ட காரணத்தினாலே இன்றைக்கு கிழக்கு பாகிஸ்தானுடைய அவர்களுடைய நலன்கள் பாதிக்கப்பட்டதுனால அந்த நாடு இன்றைக்கு தனி நாடாக இருக்கிற ஒரு சூழல். இன்றைக்கு பாகிஸ்தான் 2 நாடுகளாகிவிட்டது. கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என்று இன்றைக்கு வங்கதேசம் தனி நாடாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு அந்த போர் சமயத்தில் 1 கோடி அகதிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அதனால்தான் அந்த பிரச்சனையில் நாம் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1 கோடி அகதிகளை ஒரு சில மாதங்களாக உணவளித்து அவர்களுக்கு தங்கும் இடம் கொடுத்து தற்காலிக முகாம்கள் அமைத்து அனைத்தையும் செய்தவர் இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தியை பண்டித ஜவஹர்லால் நேரு ஒரு புகழ்பெற்ற தலைவராக இருந்தாலும் அவரது மகளான இந்திரா காந்தி அவர் அரசியல் செய்த காலத்தில் பல அரசியல் சூழல் இருந்தபோது அதையெல்லாம் எதிர்கொண்டு மிகப்பெரிய வீராங்கனையாக அன்னை இந்திரா காந்தி இருந்தார்கள். தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ இந்திரா காந்தி அவர்களை காங்கிரஸ் கட்சியினர் தேஷ்கி நேதா இந்திரா காந்தி என்று கோஷமிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் நேசித்த தலைவர் இந்திரா காந்தி. காங்கிரஸ் கட்சியினர் எல்லோருக்கும் இன்றைக்கி கூட அந்த அம்மையார் பேரை சொல்லும்போது அவ்வளவு உணர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார். கடைசியாக அன்றைக்கு பயங்கரவாத சக்திகளுக்கு அவர் பலியாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக அவர் எடுத்த சில முடிவுகள் காரணமாகத்தான் அவர் அன்றைக்கு பலியாக்கப்பட்டார். அத்தகைய தியாகத்தை செய்த இந்திரா காந்தி அவர்களை நினைவு கூறுகிற இந்த படம் உண்மையிலே இன்னைக்கு நிச்சயம் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு விஷயம். வங்கதேச விடுதலை என்பது இந்திரா காந்தியினுடைய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாகும். அதை இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக இந்த குறும்படத்தை வெளியிடுவதில் தலைவர் அழகிரி கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. மழை நேரத்தில் திமுக அரசு மேற்கொண்ட இந்த வடிகால் நீர் பணி, மீட்பு பணி, நிவாரண பணி தீர்த்தளிக்குதா சார்? இல்லை, பொதுவாக இந்த 2023 பெய்த மழையை நான் 2015 ஒப்பிட்டு பார்க்கிறேன். 2015 பெய்த மழை என்பது விட பல மடங்கு அதிகமான மழை
ஒரு 36 மணி நேரத்தில் 44 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, 47 சென்டிமீட்டர் கூட இருக்குது சில இடங்களில். அது மாதிரி குறுகிய நேரத்தில் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னையை சுற்றியே பல மணி நேரம் இருந்த காரணத்தினால குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்ததுனால அதை எதிர்கொள்ளுகிற அளவுக்கு வடிகால் வசதியோ அல்லது இயல்பாகவே நிறைய பழைய ஏரிகள் குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கு நேற்று இல்லை, 20-30 ஆண்டுகளாக இருக்கிற நிகழ்வு அது. அந்த அடிப்படையில் தான் அந்த பிரச்சனை. ஒரு அரசு எவ்வளவு விரைவாக செயல்பட முடியுமோ அவ்வளவு விரைவாக செயல்பட்டிருக்கிறார்கள். மக்கள் பல சிரமங்களை எதிர்கொள்கிறத நானே பார்த்துருக்கிறேன். என் வீட்டு முன்னாலேயே தண்ணீர் 2-3 அடி தண்ணி நின்றுக்கிட்டு இருந்தது. இது இதெல்லாம் அரசு முயற்சி எடுக்குது, செய்கிறாங்க. அதில் சில சிரமங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி மழை நின்ற 24 மணி நேரத்தில் சென்னையில் பெரும்பாலான தெருக்கள் தண்ணீர் வடிந்து நான் பார்த்துருக்கேன். சில பகுதிகளில் தண்ணீர் வடியலை, அது இயல்பாகவே தாழ்வான பகுதிகளில் இல்லை. இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் என்பது இன்னும் முழுமையான அந்த திட்டம் நிறைவேறினால்தான் அதன் பலன் கிடைக்கும். இந்த மழையை பொறுத்தவரை அந்த திட்டத்தினால் ஒரு பெரிய பலன் கிடைக்கலனாலும் அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால், நிறைவேறுகிற முயற்சியை அரசு எடுத்துக்கொண்டால் நிச்சயம் எதிர்காலத்தில் இத்தகைய மழையை எதிர்கொள்ள முடியும். நிவாரண நிதின்றது ஒரு அரசு ஒரு 6000 ரூபா கொடுத்துருக்காங்க. நிறைய கொடுக்க முடியாது. அரசு நிதி பற்றாக்குறையில் இருக்குது. ஏற்கனவே கடந்த ஆட்சி ஒரு 5 லட்சம் ரூபா 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த சூழலில் நிதி சுமை அதிகமாக இருக்கிற நேரத்தில் 6000 ரூபா என்பது வரவேற்கக்கூடியது. அரசு பணத்திலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 6000 ரூபாய் என்பது போதுமானதாகத்தான் நான் நினைக்கிறேன். இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஒரு எதிர்பாராத இயற்கை சீற்றத்தினுடைய விளைவை எதிர்கொள்ளும் போது ஒரு அரசு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க. அதில் போய் அரசியல் ரீதியாக அதை பார்க்க வேண்டியதில்லை. இப்போது 2015 என்ன ஆச்சுன்னா, செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பிக்கிட்டு இருக்கு, முழு கொள்ளளவு வந்துடுது. ஆனால் ஒரு அரசு முடிவு எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியலன்னா, அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை தொடர்பு கொள்ள முடியல. அதில் காலதாமதம் ஏற்பட்டு திடீர்னு தண்ணீர் திறக்க வேண்டிய அன்றைக்கு இரவு டிசம்பர் 15 அன்னைக்கு இரவு கிட்டத்தட்ட 30,000 கன அடி நீரை திறந்து விட்டாங்க. அது இல்லாத மற்ற திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட ஏரிகளில் வந்த தண்ணீர் எல்லாம் சேர்த்து 1 லட்சம் கன அடி நீர் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டதுனால 69 பேர் இறக்க வேண்டிய நிலை, உடைமைகள் இழப்பு. அதுபோல் நிர்வாக குளறுபடி இந்த வாட்டி எதுவும் நடக்கலை. அந்த மாதிரிலாம் நடக்கலை. முடிவு விரைவாக எடுக்கப்பட்டது. அந்த ஆட்சி காலத்தில் முடிவு எடுக்காதனால பாதிப்பு ஏற்பட்டது. அன்றைக்கி அடையாறு ரிவர் என்பது பெரிய மராமத்து பணி செய்யாமல் இருந்தது. இப்போது அந்த ஆறு சுற்றிலும் ஆழப்படுத்தப்பட்டு 2 கரைகளும் பலப்படுத்தப்பட்டு தண்ணீர் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு, கடல் நீர் இந்த ஆற்று நீர் கடலில் போக முடியாத சூழல்லாம் வந்துடுது இப்போது. அப்புறம் கொஞ்சம் 1 நாள் 2 நாள் கழிச்சு தான் தண்ணி வெளியே போச்சு. இந்த மாதிரி சிரமங்கள் இருந்தது. அதை அரசு எதிர்கொண்டு இருக்கு. அது மத்திய அரசு குழு பணியை பாராட்டியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் 5200 கோடி கேட்டதுக்கு 450 கோடி கூட இந்த வெள்ளை இதற்காக கொடுக்கல. ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் அது இருக்குது. அந்த பணத்தை தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது வரைக்கும் வெள்ள நிவாரண நிதியாக எதுவும் அவங்க கொடுக்கல. அரசு கேட்டிருக்கு. அதை மத்திய பாஜக அரசு கொடுக்கணும். என்ன கொடுக்க போகிறாங்கன்றதை பார்க்கணும். இல்லை, அது காங்கிரஸ் கட்சி முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களும் அபிஷேக் சிங்கையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பை பொறுத்தவரை எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றமும் அதிர்ச்சியும் இருக்கிறது. அதை அது குறித்து விரிவான கருத்தை நாங்கள் முழு தீர்ப்பை பார்த்த பிறகு சொல்லுவோன்னு சொன்னாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் இன்றைக்கி நமக்கு இந்தியாவோடு இணைந்தது என்று சொன்னால் அதற்கு பண்டித நேருவும் ஷேக் அப்துல்லாவுக்கு இருந்த நட்பு தான் காரணமே தவிர வேறு எதுவும் காரணம் கிடையாது. பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு,
காஷ்மீரில் 90% மேலே இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் ஒன்று பாகிஸ்தானோடு சேரலாம், இந்தியாவோடு சேரலாம், இல்லாட்டா தனி நாடாக கூட இருக்கலாம். அந்த நிலையில் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானோடு சேராமல் ஷேக் அப்துல்லா, காந்தி, நேரு கொடுத்த வாக்குறுதியை நம்பி நம்மோடு இணைந்தார்கள். அப்போ அவர்களுக்கு சில கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் ஆர்டிகல் 370 சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம். அதை இன்றைக்கு அவர்கள் பறித்திருக்கிறார்கள். எந்த கோரிக்கையை ஏற்று, எந்த வாக்குறுதியை ஏற்று நம்மோடு இணைந்தார்களோ அந்த நம்பிக்கை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அதை நீங்கள் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, மற்ற மாநிலத்தை விட சிறப்பான ஒரு அந்தஸ்து எப்படி கொடுக்குறான்னு பாஜக கேட்குது. அவர்கள் அந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததன் அடிப்படையில் தான் இந்தியாவோடு இணைஞ்சாங்க. இல்லைன்னா பாகிஸ்தானோட போய் சேர்ந்துருப்பாங்க. சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி அந்த பகுதி பாகிஸ்தானோட போயிருக்கோம். அதை தடுத்தது பண்டித நேருவும் அன்றைக்கி இருந்த எல்லா தலைவர்களும் அதை தடுத்தாங்க. அதனால் இன்றைக்கி என்ன வேணால் பேசலாம், இன்றைக்கி பண்டித நேரு விமர்சிக்கப்படலாம். ஆனால் அந்த பகுதி இணைத்தது பண்டித நேரு தான் காரணம், ஷேக் அப்துல்லா தான் காரணம். சமீபத்தில் நடைபெற்றது 5 சட்டமன்ற தேர்தலில் 2 இடத்துல நீங்கள் லாஸ் ஆகிருக்கீங்க, ஒரு இடத்துல தான் கைப்பற்றிருக்கீங்க. அதை பற்றி இல்லை 5 மாநில தேர்தலை இல்லை 5 மாநிலத்தில் 4 மாநிலம் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கோம். ஒரு மாநிலத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த 4 மாநிலத்திலேயே கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். 1% 2% வித்தியாசத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். ராஜஸ்தான் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். ஒரு நல்ல அரசு அசோக் கெலாட் நடத்தினார். ஆனால் அது வாக்கு வித்தியாசத்தில், குறைவான வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. அதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து அகில இந்திய தலைமை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜஸ்தானில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களில் ஒரு 80 பேருக்கு மறுபடியும் வாக்கு கொடுத்ததில் அவங்கள ஒரு 60-70 பேருக்கு தோற்று போயிட்டாங்க. அவர்களுக்கு கொடுக்காம புதியவர்களுக்கு கொடுத்துருந்தா நிச்சயம் நம்ம ஆட்சியை பிடித்திருக்கலாம் என்ற கருத்து இருக்குது. அதை ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார். மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நிச்சயம் இது மக்களவைத் தேர்தலை பாதிக்காது.